1949 இருந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சொத்தை பறிமுதல் பண்ணிடுவாங்கன்னா எங்க டாடியார் கல்யாணம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி அக்கா ஃபர்ஸ்ட் வீடியோல உருட்டுச்சு. பிரிட்டிஷோட சட்டம் அமல்ல இருந்ததுன்னு அக்கா எப்படி முட்டு கொடுக்க வரும்னு தெரிஞ்சுதான் நான் போன வீடியோலயே அந்த ஆக்டோட பேரையும் அது கொண்டு வந்த வருஷத்தையும் தெளிவா மென்ஷன் பண்ணிருந்தேன். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1882 செக்ஷன் 122 என்ன சொல்லுதுன்னு தயவு செஞ்சு போய் படிச்சு பாரு. ஒரு ப்ராப்பர்ட்டி தனக்கு வந்து சேர்றதுக்கு அவர் கொண்டாட்டியா தான் இருக்கணும், எந்த அவசியம் கிடையாது. கிஃப்டா கூட எழுதி கொடுக்கலாம், அப்பவே வழி இருக்கு. பெரியாருக்கும் எவ்வளவு பெரிய கருத்து வேறுபாடு இருந்துச்சு தெரியுமா? என்ன இருந்துச்சு? ஆன்மீகவாதி, ஒரு நாத்திகவாதி, ரெண்டு பேரும் ஆன்மீகத்தை தவிர அரசியல் எந்த ஒரு கருத்து வேறுபாடு இல்ல. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நான் பெரியார் டைப் பண்ணி எழுதின எழுத்து ஆதாரமோ இல்ல சொல்ல ஆதாரமோ வீடியோ ஆதாரமோ காட்ட சொல்லுங்க. ஆதாரத்தோட சொல்றப்பா உன்ன மாதிரி நானே டைப் பண்ணி வச்சிட்டு பெண்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இக்கு பதிலா இக்கு போட்டு மன்னிப்பு கேட்க மாட்டேன். 1957 பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் முத்துராமலிங்க தேவர் உரையாற்றுகிறார். இதுல என்ன சொல்ல வராங்க நானே சொல்லிடுறேன். இது ரொம்ப பெருசா இருக்கு. ஆனா நல்ல தேதி மட்டும் நல்லா ஆரம்பிச்சுங்க. வேற எந்த கூகுள்ல நீங்களே சர்ச் பண்ணி பாருங்கப்பா. 1957 பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் முத்துராமலிங்க தேவர் உரையாற்றுகிறார். காமராஜர் ஒரு தமிழ் மத்திய திட்டம் கொண்டு வரதுக்கு முன்னாடி சென்னை ஆயிரமலுக்கு பகுதியில் பள்ளி மாணவர்களுக்கு முதல் மத்திய திட்டம் கொண்டு வந்தவர் சார் பிட்டி தியாகராஜ செட்டியாருங்கிற ஒரு தெலுங்கர். மத்திய திட்டத்தை யார் கொண்டு வந்தார்? சுப்ராயலு ரெட்டி கொண்டு வந்தாரா? காமராஜர் கொண்டு வந்தார். காமராஜர் தான் கொண்டு வந்தார். சுப்ராயலு ரெட்டி அதை தொடங்கி அது முடியுமா முடியாதா அப்படின்னு தொடங்கி பார்த்தாங்க. அவங்களால முடியல அப்படின்னு சொல்லி அப்படியே பாதியில விட்டாங்க. ஆனா திருப்பி அது முன்முயற்சியோடு மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்து வெற்றியாக எடுத்தது காமராஜர். அதனால மத்திய உணவு திட்டத்தை யார் கொண்டு வந்தாங்கன்னா காமராஜர் தான். இந்த பச்சை தமிழ் தான் அந்த திறமை வந்து சேரும். சுப்ராயலு ரெட்டி அப்படிங்கிற தெலுங்கருக்கு சேராது. எடுத்துக்காட்டு சொல்றேன், ஒரு குழந்தை உருவாவதுக்கு காரணமா இருந்தா மட்டும் அப்பம்பர் கிடைக்காது. அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து அந்த குழந்தைக்கு தேவையான செஞ்சு நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து அந்த குழந்தைய நன்னறியோடு வழிநடத்துறான் பாரு, அவனுக்கு தான் அந்த அப்பம்பர் கிடைக்கும். இப்ப என்னடா கொடுமையா இருக்கு? கேள்வி கேக்குறவங்களா சங்கியா? கேக்குறவங்களா சங்கி எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த துண்டு போட்டா அப்பதான் பேச சொல்லணும். மொத்த மனுஷன் பேசுவான். உண்மையை கேட்டா அப்படி ஓடிடுறாங்க. இது என்னங்க சார்? இந்த மார்க்சியம் மற்றும் பெரியாரிய கொள்கைகளை பத்தி பேசுறப்ப சரி, அதாவது கார்ல் மார்க்ஸ் என்ன சொல்றாங்க? சங்கி 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 கார்ல் மார்க்ஸ் லெனின் சங்கி 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 ஜோசப் ஸ்டாலின் சங்கி